மாவலிங்க மரத்தில் திடீரென திறந்த கண். கடவுள் என வேண்டிக் கொண்டு சாமி வந்து ஆடிய பெண். பக்தி பரவசமடைந்து பூஜை செய்து வழிபடும் மக்கள். தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டை கிராமத்தில் மாவலிங்க மரத்தில் திடீரென கண்கள் போன்று தெரிவதை கண்ட கிராம மக்கள் அதனை சிவனாகவும் விநாயகராகவும் அம்மனாகவும் கருதி சந்தனம் குங்குமம் இட்டு மாலை அணிவித்து பூஜைகளை செய்த போது பெண் ஒருவருக்கு சாமி வந்து குறி சொல்ல தொடங்கிவிட்டார். தொடர்ந்து அவருக்கு வேப்பிலை தர அதனை மென்று தின்று சாந்தமானார். மாவலிங்க மரத்தில் கண்கள் போன்று தெரிவதாக அப்பகுதியில் காட்டு தீ போல தகவல் பரவ ஏராளமான மக்கள் அங்கு படையெடுத்து வந்து அந்த மரத்திற்கு மாலை அணிவித்து வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, சுருட்டு ஆகியவற்றை வைத்து சங்கு ஊதி பூஜைகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த மரத்தில் கண் தெரிவது போன்று இருப்பது குறித்து உங்களது கருத்து என்ன? கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மனித கண்கள் வந்து மரத்தில் உருவாயிருக்கு. இப்போதானே பார்க்குறோம். அந்த வருஷம் பார்த்துருக்கோம். சின்னதாக இருந்துச்சு, வர பெருசாக இருக்குது. நெத்தியும் இருக்குது. நெத்தியில் ஒரு கண்ணு, மூணாவது கண்ணு இருக்குது. நெத்தி சிவனுடைய கண்ணு இருக்குது. அப்புறம் ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா விநாயகருக்கு தொம்பிக்கை தூங்குறது மாதிரியும் இருக்குது. அப்புறம் நம்ம பார்த்தா காளி அவதாரம் உக்கிரமாக காமிச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மரத்தில். என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு விசேஷம்? இன்னைக்கு பூஜை பண்ணியிருக்கோம். பூஜை பண்ணி அதுக்கு வஸ்திரம் சாத்தி மாலை வச்சு அவள் கடலில் பொரியலில் பாலப்பழம் வச்சு தேங்காய் வச்சு ஒரு வழிபாடு பண்ணி பூஜையோட சங்கு ஊதி திருமுறைலாம் பாடப்பட்டு ஒரு வழிபாடு பண்ணாங்க. எல்லாம் கிராம மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க.